வணக்கம் நேயர்களுக்கு. காங்கிரஸ் கட்சியில பத்தி நான் பேசணும். காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு நான் இணைஞ்சிட்டு இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, பணம், பதவி, அதிகாரம் இதெல்லாம் எதுக்காகவும் இல்ல. மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும், மக்களுடைய உயர்வுக்காகவும் தான் நாங்க இந்த கட்சியில இணைந்தோம். அதே மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இது மாரி பல விஷயங்கள் காங்கிரஸ தழுவியுள்ளது. காங்கிரஸ்ன்ற ஒற்றை இயக்கம் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த கட்சி இன்று வெற்றிகரமாக மக்களிடையே, மக்கள் மனதில் சென்று கொண்டிருக்கிறது. இதை வீழ்ச்சியடைய பல விதத்தில் பல கட்சிகள் போராடிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் மனசில் இன்றைக்கும் பெரும்பான்மையோட மக்கள் காங்கிரஸை விரும்புகிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் இருந்தால் மட்டுமே மக்கள் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, ஒற்றுமை, சமூக நீதி இதெல்லாம் காக்கப்படும். அது உண்மை. இன்றைக்கி நீங்கள் நிலைமை என்னன்னு பார்த்துருக்கலாம். இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு, ஒரு கட்சி இன்னொரு கட்சி அழிக்கிறது, இன்னொருத்தரை இதை பண்ணுறது, ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை குறை சொல்கிறது, ஒரு ஹேட்ரடை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் இருந்தனால தான் இன்றைக்கி என்னோடய அப்பா, என்னோடய தாத்தா, அது மாதிரி உங்களுடைய அப்பா, உங்களுடைய தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான அந்த வாழ்வாதாரத்தை, அந்த வழிகளை உருவாக்கி கொடுத்தது காங்கிரஸ். நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1947 எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லாத இடத்துல இருந்து அது எல்லாத்தையும் கட்டமைச்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு ஒரு 5-6 ஜென்ரேஷனை தாண்டி இன்றைக்கி எல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றி இவ்வளோ தூரம் இன்றைக்கி உலக நாடுகள்லாம் நம்மளோட கம்பெனிஸ் எல்லாம் பெருசாக வந்திருக்கு. ஒரு காலத்தில் நம்மளாம் ஆசைப்பட்ட எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி அங்கே தான் இருக்குன்ட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும். ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருந்த நம்ம சிஇஓஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. நம்ம நாட்டில் இருந்து போயிட்டு அங்கே பல கம்பெனிகளை அங்கே நிர்வகிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரால் இந்த கட்டமைப்பு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸால் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதி, மதம், இந்த ஹேட்ரட் ஸ்பீச் எல்லாம் அன்றைக்கி பண்ணலை. அன்றைக்கி அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இதெல்லாம் இல்லாததுனால தான் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முன்னோக்கத்துடன் அந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுத்தது காங்கிரஸ். அதனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். இதை தொடர்ச்சியாக போகணும். இன்றைக்கி கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். ஒரு நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. சிக்கன் எடுத்துகிட்டு போகிறான், மாட்டுக்கறின்னு சொல்லிவிட்டு அவனை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி என்றைக்குமே உருவானது கிடையாது, இருந்ததும் கிடையாது இந்தியாவில். ஆனால் இன்றைக்கி அது உருவாகியிருக்கு. அது இன்றைக்கி சவுத்தை நோக்கி வருது. மக்களே, நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மதவாத அரசியலை நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம சவுத் இந்தியாவுக்கு தேவையே இல்லை, இந்தியாவுக்கே தேவையில்லை. ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் அங்கே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்றைக்கும் இந்த மத அரசியலையும் இந்த வெறுப்பு அரசியலையும் நம்ம தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வராத. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒற்றுமையும் டெவலப்மெண்ட்டும் தான் முக்கியம். ஒரு காலத்தில் நான் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், இப்போது நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க, கார் டிரைவர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் என்னோடய பையன் யூஎஸ் போகிறாருங்க, படித்து முடிச்சிட்டார், ஐடியில் வேலை கிடச்சிருக்கு. என் பொண்ணுக்கு யூஎஸில் இருந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இப்படியெல்லாம் இந்த 2014 வரைக்கும், நீங்கள் இந்த 2014 வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காதுக்கு நிறைய வந்துகிட்டே இருந்தது. அவர் யூஎஸ் போகிறாருப்பா, இவர் ஆஸ்திரேலியா போகிறாரு, அவருக்கு இங்கே வேலை கிடச்சிச்சு, யூகேயில் வேலை கிடச்சிச்சு. ஏன் அது வந்தது? அந்த காங்கிரஸ் என்ற இயக்கம் அந்த மதத்தை எல்லாம் உள்ளே புகுத்தாமல் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான உங்களோட டெக்னாலஜி பற்றிலாம் இன்றைக்கி அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பேச்சுக்கள் இன்றைக்கி போய் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்கிட்டே இருந்து அரசியல் பேசுகிற அளவுக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. வெறுப்பு அரசியலையும் கொண்டு வராங்க. அந்த மாதிரி அரசியல் நமக்கு தேவையில்லை. அதற்கு காங்கிரஸ் ஒன்றே தீர்வு. காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே உருவாக முடியும். எல்லாருமே மேலே இன்றைக்கி பல கட்சிகள் உருவாகிருக்குன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ். காங்கிரஸ் அன்றைக்கி இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கட்சிகள் மாநிலத்தில் உருவாகிருக்கு. எந்த நேரத்துலையும் எந்த கட்சியும் அழிக்கிறதுக்கு காங்கிரஸ் நினச்சதும் கிடையாது. அதை பற்றி அவங்க இது பண்ணதும் கிடையாது. ஏன்னா அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தை கை கொடுப்போம். ஜனநாயகம் எப்பொழுதும் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் ஜனநாயகம், ஜனநாயகம் தான் காங்கிரஸ். நன்றி.